உலகம் 2024 Make America great again. பல்வேறு நாடுகளில் தலைமைத்துவ மாற்றங்கள், உலக அமைதி, பொருளாதாரம் இவற்றை தொடர்ந்து பாதிக்கும் இடைவிடாத பூசல்கள், வானிலை மாற்றத்தால் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள். இவ்வாண்டின் முக்கிய உலக நடப்புகளை ஆராய்கிறது இன்றைய எதிரொலி. உலகமெங்கும் தேர்தல்கள் பல நாடுகளின் தலைமைத்துவத்தை நிர்ணயித்த ஓராண்டு. இந்திய பொது தேர்தல். மீண்டும் பிரதமரானார் நரேந்திர மோடி. ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3ஆம் தவணை காலத்துக்கு பிரதமராக ஒருவர் பதவியேற்றுள்ளது இதுவே முதல் முறை. திரு மோடியின் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முதல் முறையாக பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 240 இடங்களை மட்டுமே அதனால் பிடிக்க முடிந்தது. குறிப்பாக அயோத்தி ராமர் கோயில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில் எதிர்பார்த்த வெற்றி எட்டாக்கனியானது. இனி மாற்றம். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற திரு கியர் ஸ்டாமரின் முழக்க வரி இது. ஈராண்டுக்கு பின் பிரதமர் பொறுப்பிலிருந்து திரு ரிஷி சுனாக் விலகியதால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் 14 ஆண்டு ஆட்சி முடிவுக்கு வந்தது. எதிர்பார்த்ததைப் போலவே தொழிற்கட்சிக்கு மாபெரும் வெற்றி. ஜப்பான். தொடர் முயற்சியின் பலனாக ஜப்பானின் 65வது பிரதமரானார் முன்னாள் தற்காப்பு அமைச்சர் ஷிகேரு இஷிபா. ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கும் ஆளும் மிதவாத ஜனநாயக கட்சியின் தலைவர். கட்சியில் மாற்றத்தை கொண்டுவர உடனடியாக தேர்தலை அறிவித்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளில் மக்களின் அதிருப்தி புலப்பட்டது. ஆளும் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. பிரான்சிலும் அதே நிலை. அதன் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னித்து அரசாங்கத்தை அமைக்க எந்த கட்சியாலும் இயலவில்லை. இடசாரி, வலசாரி, மத்தியசாரி என வெவ்வேறு அரசியல் நோக்கமுள்ள கட்சிகளுக்கு இடையே இழுபறி. அதிபர் இமானுவேல் மேக்ரான் இக்கட்டான சூழலில் நாட்டை வழிநடத்த நேரிட்டது. 2 மாதங்களுக்கு பிறகு சிறுபான்மை வலசாரி அரசாங்கம் அமைந்தது. மிஷேல் பார்னியே பிரதமரானார். ஆனால் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி வரவு செலவு திட்ட மசோதாவை அவர் நிறைவேற்ற முயன்றதால் ஆட்சி கவிழ்ந்தது. இந்தோனேசியா. உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் இதற்கு 3ஆம் நிலை. அதன் மக்கள் தங்களின் அடுத்த அதிபராக பிரபோவோ சுபியாந்தோவை தெரிவு செய்தனர். சுமார் 59 விழுக்காட்டு வாக்குகளை அவர் பெற்றார். தேர்தல் செயல்முறைகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. எனினும் அதிபர் பொறுப்பில் முழுவீச்சாக இறங்கியுள்ளார் திரு பிரபோவோ. அடுத்து பலரும் எதிர்பார்த்த தேர்தல். அமெரிக்கா அதன் முதல் பெண் அதிபரை தெரிவு செய்யுமா அல்லது டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறை அதிபராவாரா? இவையே 47வது அதிபர் தேர்தலின் கேள்விகளாக இருந்தன. தேர்தலுக்கான பணிகள் நடந்து கொண்டிருந்த தருணத்தில் திடீர் திருப்பம். அதிபர் பைடன் தேர்தலிலிருந்து பின்வாங்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் போட்டியிலிருந்து ஒதுங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததன் விளைவு அது. ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களத்தில் இறங்கினார். பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் திரு டிரம்பின் மீது துப்பாக்கிச் சூடு. அவரின் வலது காதின் மேல் பகுதியை தோட்டா துளைத்தது. அச்சம்பவம் நடந்த 2 மாதத்திற்குள் மற்றொரு கொலை முயற்சி. இம்முறை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தப்பினார் திரு ட்ரம்ப். Republican Donald Trump, the winner of the U.S. presidential contest. மீண்டும் அமோக வெற்றியுடன் அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு ட்ரம்ப். எந்த பக்கமும் சாயக்கூடியவையாக கருதப்பட்ட 7 மாநிலங்களையும் தம் வசப்படுத்தினார். Make America great again. அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து விலகி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய 2வது அதிபர் திரு ட்ரம்ப். அது மட்டுமா, குற்றஞ்சாட்டப்பட்டவர் அதிபரானது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதல் முறை.
2020 அதிபர் தேர்தல் முடிவுகளை மாற்ற முயன்றதாக திரு டிரம்ப் மீது குற்றவியல் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதிபரிடம் விசாரணை நடத்த அமெரிக்க நீதித்துறை கொள்கையில் அனுமதி இல்லை. அக்காரணத்தினால் வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளார். அதோடு ஆபாச பட நடிகை ஒருவருக்கு வழங்கப்பட்ட தொகையை மூடி மறைக்க திரு டிரம்ப் முயன்ற குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அதற்கான தண்டனையை அவர் நிறைவேற்றுவதற்கு முன் கிடைத்த தேர்தல் வெற்றி அனைத்தையும் மாற்றியமைத்துள்ளது. இப்போது அனைவரின் கவனமும் திரு பைடன் மீது. குற்றவியல் வழக்குகளை எதிர்நோக்கும் மகன் ஹண்டர் பைடனுக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளார் தந்தை பைடன். மகன் விவகாரத்தில் நிர்வாக அதிகாரத்தை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் என கூறியிருந்த பைடன் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை. அவரின் செயல் பல கேள்விகளை எழுப்பியது, சினத்தை மூட்டியது. உலக அரசியல், மற்ற நாடுகளில் நடைபெறும் தேர்தல்கள், தலைமைத்துவ மாற்றங்கள், இவற்றில் ஏன் கவனம் செலுத்துவது அவசியம்? அமெரிக்க அதிபர் செய்யும் முடிவுகள் உலகளாவிய பொருளியலை பாதிக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். உதாரணத்திற்கு, அவரது முதல் தவணையில் அமெரிக்காவுக்கு முதன்மை என்ற ஒரு கொள்கையில் அவர் சென்றார். இதன் காரணமாக பல நாடுகளுக்கு அவர் வர்த்தக தடைகளை விதித்திருந்தார், குறிப்பாக சீனாவுக்கு. இந்த பொருளியல்களுக்கு இடையில் சிக்கல்கள் ஏற்படும் போது இந்த இரண்டு நாடுகளோடு தொடர்புள்ள மற்ற நாடுகளையும் நிச்சயம் அது பாதிக்கும். ஆக அண்மைய நிலவரம் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்றிருக்கின்றது. வட்டாரத்தில் எப்படிப்பட்ட பாதிப்பை அது ஏற்படுத்தும்? குறிப்பாக எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடுகள் இதோடு இணைந்து செயல்படுமா? எண்ணெய் விலையில் மாற்றம் ஏற்படுமா? இதனால் பொருளியல் பாதிக்கப்படுமா என்று பல கேள்விகள். எனவே எந்த நாட்டில் தேர்தலோ அல்லது ஆட்சி மாற்றமோ ஏற்பட்டாலும் அது உலக ரீதியில் நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். உக்ரைன் ரஷ்ய போர் அது தொடங்கி இவ்வாண்டுடன் 1000 நாள்கள் கடந்துவிட்டன. நிலைமை மோசமடைகிறதை தவிர அமைதியை நோக்கி செல்லவில்லை. உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பு, அதன் மீது ரஷ்யா நடத்திய ஆகப்பெரிய ஆகாய தாக்குதல், அதனால் நாட்டின் அனைத்து வட்டாரங்களிலும் இருள் சூழ்ந்தது. முன்பு ஆக்கிரமித்த பகுதிகளை மீண்டும் இழந்தது உக்ரைன். திடீர் தாக்குதல் மூலம் கர்ஸ்க் வட்டாரத்தில் 40 விழுக்காட்டுக்கும் அதிகமான இடங்களை ரஷ்யா கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து உக்ரைனின் கிழக்கு பகுதிகளை நோக்கி ரஷ்யா மும்முரமாக படையெடுத்துள்ளது. போர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த நோக்கத்துடன் அமைதிக்கான உச்சநிலை கூட்டத்தை நடத்தினார் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. பல நாடுகள் அதில் கலந்து கொண்டாலும் சீனா வரவில்லை. குறிப்பாக ரஷ்யா அழைக்கப்படவில்லை. அதனால் கூட்டத்துக்கு முழுமையான வெற்றி கிடைத்ததா என்று கேட்டால் சந்தேகம்தான். ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா அதன் ராணுவ துருப்புகளை அனுப்பியது திருப்பத்தை ஏற்படுத்தியது. அதனால் அமெரிக்க தற்காப்பு கொள்கையில் மாற்றம். ரஷ்யாவினுள் ஏவுகணைகளை பாய்ச்ச அதிபர் பைடன் முதல் முறையாக அனுமதி அளித்தார். இந்நிலையில் ரஷ்யாவின் மூத்த ஜெனரல் ஈகோர் கிரிலோவ் நேற்று கொல்லப்பட்டார். அந்நாட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மாண்ட ஆக மூத்த ராணுவ அதிகாரி அவர். ஓராண்டை கடந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் பிரச்சினை இன்னும் மோசமடைந்துள்ளது. காசாவிலிருந்து சண்டை இப்போது லெபனானுக்கும் பரவியிருக்கிறது. லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவின் தலையீட்டினால். ஈரானின் ஆதரவை பெற்றது ஹிஸ்புல்லா. ஹமாஸுடன் நீண்ட நாள் உறவும் கொண்டுள்ளது. அதனால் லெபனானிலிருந்து ஹமாஸ் செயல்பட முடிகிறது. எனவே லெபனானில் உள்ள கிளர்ச்சி குழுக்களை குறிவைத்து தாக்கியது இஸ்ரேல். அதில் ஹிஸ்புல்லா குழுவின் இலக்குகள் சேதமாயின. அதன் மூத்த தலைவர்கள் பலர் மாண்டனர். ஹமாஸ் தரப்பின் முக்கிய தலைவர் யஹ்யா சின்வார் உட்பட பலர் கொல்லப்பட்டனர். மற்ற சில நாடுகளிலும் போராட்டங்கள் நினைத்து பார்த்திராத உச்சக்கட்டத்தை எட்டின. தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். பங்களாதேஷில் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி புரிந்த பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பியோடும் சூழ்நிலை உருவானது.
ஊழலும் அடக்குமுறையும் நடைபெறுவதாக கருதிய மக்களும் மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கினார்கள். பாகிஸ்தானுக்கு எதிரான பங்களாதேஷ் விடுதலை போரில் பங்கெடுத்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசாங்க வேலைகளில் கிடைக்கும் முன்னுரிமை கைவிடப்பட வேண்டும். இதுவே ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கை. அதை உச்சநீதிமன்றமும் அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டன. பங்களாதேஷில் இனி 93% அரசாங்க வேலைகள் தகுதி அடிப்படையில் வழங்கப்படும். பாகிஸ்தானிலும் போராட்டம். முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையிலேயே இருப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தில் மாற்றம் செய்யப்படவிருக்கிறது. தமது விடுதலையை உறுதிப்படுத்தும்படி திரு இம்ரான் ஆதரவாளர்களிடம் கேட்டுக்கொண்டார். அவர்களும் அரசாங்கத்திற்கு நெருக்கடி அளிக்க பேரணி நடத்தினர். காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையால் போராட்டம் முடிவுக்கு வந்தது. எனினும் பதற்றம் தணிந்த பாடில்லை. ஆண்டு முடிவதற்கு சில நாள்களே உள்ள நிலையில் புது புது அரசியல் பிரச்சனைகள். தென்கொரிய அதிபர் யுன் சுக் யோல் சென்ற வார இறுதியில் தென்கொரிய நாடாளுமன்றத்தால் பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். நாட்டில் திடீரென ராணுவ சட்டத்தை அவர் அறிவித்ததன் விளைவு. ராணுவ சட்ட அறிவிப்புக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியதால் 6 மணி நேரத்திற்குள் திரு யுன் அதை மீட்டுக் கொண்டார். எனினும் கொந்தளிப்பு தணியவில்லை. நாட்டு நிந்தனை, பதவியை முறைகேடாக பயன்படுத்தியது போன்ற குற்றச்சாட்டுகளை திரு யுன் எதிர்நோக்குகிறார். திரு யுன் பதவியில் தொடரலாமா கூடாதா என்று முடிவெடுக்க தென்கொரிய அரசமைப்பு சட்ட நீதிமன்றத்துக்கு 6 மாத அவகாசம் உள்ளது. தற்போது தென்கொரியாவின் இடைக்கால தலைவராக பிரதமர் ஹன் டாக் சூ நியமிக்கப்பட்டுள்ளார். சிரியாவிலும் நிச்சயமற்ற அரசியல் சூழல். 54 ஆண்டு கால குடும்ப ஆட்சி கவிழ்ந்தது. தந்தைக்கு பிறகு ஆட்சியை ஏற்றுக்கொண்ட சிரியாவின் அதிபரான மகன் பஷார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடினார். ரஷ்யாவில் அடைக்கலம் பெற்றார். சிரியாவின் பல ஆண்டு உள்நாட்டு போர் உச்சகட்டத்தை எட்டியது. கிளர்ச்சி தரப்பு நாட்டை கைப்பற்றியது. சிரியாவை விட்டு வெளியேறிய மில்லியன் கணக்கான மக்கள் மீண்டும் தாய்நாடு திரும்ப தொடங்கியுள்ளனர். கிளர்ச்சி தரப்பின் வசம் ஆட்சி இருப்பதால் அடுத்து என்ன என்று உலகம் கவனிக்கிறது. தொடரும் போர், பயங்கரவாதம் உலக பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதித்துள்ளது? உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் உள்ளன. பணவீக்கம் மெல்ல குறையும் அறிகுறி தென்படுகிறது. இவ்வாண்டு சராசரியாக அது 5.8 விழுக்காட்டை எட்டக்கூடும். புதிய ஆண்டில் அது 3.5 விழுக்காடாக இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. கிருமி தொற்றிலிருந்து உலக நாடுகள் முழுமையாக வெளிவந்ததன் பலன். குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் 3 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு பணவீக்கம் குறைந்திருந்தது. அதனால் அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதத்தில் பெரும் மாற்றம். 4 ஆண்டுகளுக்கு பின் அது 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டது. மத்திய வங்கியின் வட்டி விகிதம் குறைவது வலுவடையும் பொருளாதாரத்தை காட்டுகிறது. வங்கியின் கணிப்புப்படி வரும் ஆண்டில் மேலும் 1 விகிதம் குறையலாம். இதன் மூலம் கடன் அட்டை, வீடுகளுக்கான வட்டியும் குறையும். இந்த வட்டி விகிதம் குறையறதுனால 3 அம்சங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் குறையும். இப்ப ஒரு பால், ரொட்டி, முட்டை போன்றவைங்களோட விலைகள் குறையும். சோ ஒரு பால் வாங்க வேண்டிய இடத்துல அவங்க 3 பால் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது it will increase the spending power. வட்டி விகிதம் குறையும் போது லோன்ஸ் சீப்பர் ஆகுது. அவங்க $1 மில்லியன் வாங்க வேண்டிய இடத்துல $3 மில்லியன் அவங்க கடன் எடுக்கலாம். சோ வியாபாரத்தை பெருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் பிரைசஸ் பெர்ஃபார்மன்ஸ் மேல ஏறும். சோ இதோட பிரைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட இந்த 0.5% வட்டி அவங்க குறைச்சி டெக் மார்க்கெட் growth ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆக்சுவலி ஆல் டைம் ஹைல இருக்கு. சோ இது எல்லாமே பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல அம்சம் தான். அமெரிக்க சீன உறவு, இவற்றுக்கு இடையிலான பொருளாதார போட்டி 2018 ஆண்டிலிருந்து ஒரு தொடர் கதையாக உள்ளது. தைவானுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் அமெரிக்கா. இதனால் அமெரிக்க சீன உறவில் பதற்றம். இவ்வாண்டு மட்டும் தற்காப்பு உதவி நிதியாக $560 மில்லியன் தைவானுக்கு அதிபர் பைடன் வழங்கினார். தைவானுக்கு ஆயுதங்களை விநியோகம் செய்ய வேண்டாம் என்று பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சீனா.
இரு நாட்டு தலைவர்களின் இறுதிச் சந்திப்பிலும் இது பற்றி பேசப்பட்டது. அடுத்து அதிபராகவிருக்கும் ட்ரம்ப் அரசாங்கத்துடனான உறவுகளில் சுமூகமான மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக பெய்ஜிங் சொன்னது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் உறவுகள் மேலும் மோசமாகலாம். பிரச்சாரத்தின் போது சீன பொருள்கள் மீது 60 விழுக்காட்டு வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அப்படி நடந்தால் சீனாவின் வளர்ச்சியில் அது சுமார் 1.5 விழுக்காட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். திரு டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவது மற்ற நாடுகளையும் அமைப்புகளையும் சற்று சிந்திக்க வைத்துள்ளது. அதில் நேட்டோ கூட்டணியும் ஒன்று. ரஷ்யா உக்ரைன் போரில் நேட்டோ தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. உக்ரைனின் ஆகாய படையை வலுப்படுத்த உறுதியளித்துள்ளது அமெரிக்கா. ஆனால் அடுத்த ஆண்டு எதுவும் நடக்கலாம். திரு ட்ரம்பின் வருகையால் அமெரிக்கா வழங்கும் அனைத்து ராணுவ உதவிகளும் ஒரே நொடியில் மாறலாம். தமது முன்னைய தவணை காலத்தில் நேட்டோ கூட்டணி பற்றி பல கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இந்நிலையில் எப்படியாவது கூட்டணியோடு இணைய வேண்டும் என்பதில் குறியாக உள்ளார் உக்ரைனிய பிரதமர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. ஆனால் அந்த வாய்ப்பு இம்முறை ஸ்வீடனுக்கே கிட்டியது. எல்லா உச்சநிலை சந்திப்புகளும் சுமூகமாக முடிவதில்லை. இவ்வாண்டின் COP29 பருவநிலை மாநாடு அதற்கு ஓர் உதாரணம். குறைந்தது ஆண்டுக்கு $300 பில்லியன் நிதியளிக்க உடன்பாடு எட்டப்பட்டது. சுமார் 200 நாடுகள் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளன. வளரும் நாடுகள் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க நிதி உதவும். கரிம எரிபொருள் இதை குறைப்பது பற்றி சென்ற ஆண்டின் மாநாட்டில் கடப்பாடு தெரிவிக்கப்பட்டது. எனினும் இம்முறை அதில் கவனம் செலுத்தப்படவில்லை. G20 உச்சநிலை மாநாட்டிலாவது அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடரும் எனும் எதிர்பார்ப்பும் ஈடேறவில்லை. மாநாட்டின் முழு கவனமும் ரஷ்யா உக்ரைன் போரையே சுற்றியிருந்தது. அமைதி, நீடித்த நிலைத்தன்மை வாய்ந்த ஓர் உலகம். பிரேசிலில் நடைபெற்ற G20 உச்சநிலை மாநாட்டின் முழக்க வரி இது. பசி, பட்டினி, வறுமை இதற்கு எதிரான அனைத்துலக திட்டம் அறிமுகம் கண்டது. இஸ்ரேல் காசா சண்டை நிறுத்தத்தை கோரி அறிக்கை ஒன்றும் விடுக்கப்பட்டது. உக்ரைனுக்கு நிலையான தீர்வை வழங்கும் எல்லா உதவி திட்டங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. புதிய மாமன்னர், 100 ஆண்டு கால நட்பின் நிகழ்ச்சியான தருணங்கள், புதிய விதிமுறைகள், இப்படி நம் பக்கத்து நாடான மலேசியாவிலும் பல மாற்றங்கள். அடுத்து நம் பக்கத்து நாடான மலேசியாவை பார்க்கலாம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாட்டின் புதிய மாமன்னர் பதவியேற்பார். ஒவ்வொரு மாநில மன்னருக்கும் அந்த வாய்ப்பு சுழற்சி முறையில் கிடைக்கும். இம்முறை ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் நாட்டின் 17வது மாமன்னரானார். நாட்டை வலுப்படுத்த பிற நாடுகளோடு நல்ல உறவை வளர்த்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியுள்ளார். சிங்கப்பூர் மலேசிய உறவு மேலும் உறுதியானது. சிங்கப்பூர் ஜொஹூர் பாலத்தின் 100ஆண்டின் மூலம் இரு நாடுகளின் இணைப்பை வலுப்படுத்தும் விரைவு ரயில் சேவையை இன்னும் 2 ஆண்டுக்குள் எதிர்பார்க்கலாம். ரயில் கட்டமைப்பின் 80 விழுக்காட்டு கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. VEP வாகன நுழைவு அனுமதி வில்லை. இது இருந்தால்தான் இனி மலேசியாவுக்குள் வெளிநாட்டு வாகனங்கள் நுழைய முடியும். VEP உரிமத்தோடு RFID வில்லையும் அவசியம். மலேசியாவில் இருக்கும் வெளிநாட்டு வாகனங்களை கண்டறிய இது உதவும். இரு நாட்டுக்கும் இடையிலான சிறப்பு பொருளியல் உடன்பாடு. ஜொஹூர் பாருவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட வியாபார வட்டாரத்தை உருவாக்குவது அதன் நோக்கம். அதன் ஒரு பகுதியாக எல்லையை கடக்க கடப்பிதழ்களுக்கு பதிலாக QR குறியீட்டை பயன்படுத்தலாம். அது கட்டங்கட்டமாக நடப்புக்கு வரும். திட்டமிடப்பட்டுள்ள இந்த சிறப்பு பொருளாதார உடன்பாடு இரு தரப்புக்கும் ஏனைய வட்டார நாடுகளுக்கும் எப்படி பயனளிக்கும்? சிங்கப்பூருடைய தொடர்பினால் உலகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளை ஈர்த்து அண்டை நாடுகளோடு சேர்ந்து தொழிற்சாலைகளை அங்கு நிறுவச் சொன்னால் முக்கியமான வேலைகளை சிங்கப்பூரில் செய்ய வேண்டிய உற்பத்தியை மலேசியா ஜோகூரில் செய்து உலகளாவிய வியாபாரத்தை செய்து வாழ்க்கையில் 2 நாடுகளும் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஹாங்காங்கில் என்னாச்சுன்னா சீனாவில் இருக்கிற சென்சென் அருகாமையில் இருக்கக்கூடிய நகரத்தில் அவங்களோட ஃபேக்ட்ரி எல்லாம் மாற்றி விட்டு சீனா அரசாங்கத்தில் பேசி அதுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உருவாக்குறாங்க. அது பெரிய சிறப்பான நகரமாக ஆகிவிட்டது. இதனால் ஹாங்காங்குக்கும் பெரிய பலன்.
அதே மாதிரி தான் சிங்கப்பூரும் ஜோகூரும் வருங்கிறது எல்லாரோட எண்ணங்கள். நாடுகளுக்கு இடையிலான பூசல்கள், நிச்சயமற்ற பொருளாதாரம், இவை இரண்டையும் நம்மால் ஓரளவுக்கு கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். இயற்கை பேரிடர்கள் 2024 வரலாற்றில் ஆக வெப்பமான ஆண்டு. மத்திய கிழக்கில் இஸ்ரேல், பாலஸ்தீன வட்டாரம், சிரியா முதல் ஆசியாவில் மியான்மர், வியட்நாம், பிலிப்பீன்ஸ் வரை அனைத்திலும் கொளுத்தும் வெயிலால் மக்கள் அவதியுற்றனர். பல நாள்கள் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. ஹஜ் புனித யாத்திரை 1.8 மில்லியனுக்கும் அதிகமானோர் சென்றிருந்தனர். 50 டிகிரி செல்சியஸை தாண்டியது வெப்பநிலை. சூடு தாங்க முடியாமல் 1300க்கும் அதிகமான மக்கள் மாண்டனர். இவர்கள் முறையாக பதிவு செய்யாமல் சென்றவர்கள். அதனால் குளிர்சாதன வசதிகள் கொண்ட இடங்களை அவர்களால் பயன்படுத்த முடியாமல் போனது. அனல் காற்று ஒரு புறம், திடீர் வெள்ளம் மற்றொரு புறம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இரண்டிலும் மார்ச் மாதத்தில் வழக்கத்துக்கு மாறான கனத்த மழை. பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சுமார் 1000 பேர் மாண்டனர். அண்மையில் கிளம்பிய ஃபெங்கல் சூறாவளி இந்தியா, இலங்கை இரண்டையும் புரட்டி போட்டது. சுமார் 19 பேர் பலியாயினர். 30 ஆண்டு காணாத மழை இந்தியாவின் புதுச்சேரியில். அண்டை நாடான மலேசியாவிலும் பல்லாண்டுகளுக்கு பிறகு அடைமழை. 100,000த்திற்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறினர். நவம்பர் மாதம் தொடங்கிய மழை மார்ச் மாதம் வரை விடாமல் பெய்ய வாய்ப்புள்ளது. ஆம்பாக்ஸ் எனும் குரங்கம்மை பரவல் 2 ஆண்டுகளுக்கு முன் காங்கோவில் தொடங்கியது. அதன் பக்கத்து நாடுகளுக்கும் பரவியதால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவசர நிலையை அறிவித்தது உலக சுகாதார நிறுவனம். உலகளவில் ஆம்பாக்ஸ் நோய் குறித்த விழிப்பு நிலை உச்சத்தில் உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, இதில் பெரும் வளர்ச்சி, பல முதலீடுகள், தொழில்நுட்ப கருவிகளுக்கான சோதனைகள், செயற்கை நுண்ணறிவு அம்சங்களோடு புதிய கைத்தொலைபேசிகளும் வெளியிடப்பட்டன. அவற்றை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய தீமைகளை கட்டுப்படுத்தும் முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் தொடங்கியது. விரிவுபடுத்தப்பட்ட சட்ட விதிமுறை கட்டமைப்பு ஒன்றிய நாடுகளில் அறிமுகமானது. அபாய நிலையை பொறுத்து பொருள்களை வகைப்படுத்த அந்த சட்டம் உதவும். அபாயங்களை குறைத்து வாய்ப்புகளை உருவாக்க அது கை கொடுக்கும் எனும் எதிர்பார்ப்பும் உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுகள் பெருந்தொற்றுக்கு பிறகு கட்டுப்பாடுகள் இன்றி கோலாகலமாக நடந்தேறின. முதல் முறையாக விளையாட்டு அரங்கத்துக்கு வெளியே செயின் ஆற்றில் தொடக்க விழா நடத்தப்பட்டது. மாசடைந்த அந்த ஆறு சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நீந்துவதற்கு பாதுகாப்பானதாக உறுதிப்படுத்தப்பட்டது. பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா 4வது முறையாக முதலிடத்தை பிடித்தது. 40 தங்கம் உள்பட அமெரிக்காவுக்கு மொத்தம் 126 பதக்கங்கள். வரலாற்றில் முதல் முறையாக மற்றொரு நாடும் 40 தங்க பதக்கங்களை வென்றது. ஆனால் வெள்ளி பதக்கங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டது சீனா. எனினும் உடற்குறையுள்ளோருக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் விட்டதை பிடித்தது சீனா. 6வது முறையாக பதக்கப்பட்டியலில் முதலிடம். மொத்தம் 221 பதக்கங்கள், அதில் 94 தங்கம். 2வது இடம் பிரிட்டனுக்கு, அது 49 தங்கங்களை வென்றது. 3வது நிலையில் 36 தங்க பதக்கங்களை வென்றது அமெரிக்கா. இதுவரை இல்லாத அளவில் இம்முறை ஆக அதிகமான பெண் போட்டியாளர்கள். காற்பந்து ரசிகர்களுக்கோ இந்த ஆண்டு கொண்டாட்டமாக அமைந்தது. யூரோ காற்பந்து போட்டி முதல் முறை களமிறங்கிய ஜார்ஜியாவையும் சேர்த்து 24 குழுக்கள் மோதின. இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தும் ஸ்பெயினும் பொருதின. 2-1 எனும் கோல் வித்தியாசத்தில் கிண்ணத்தை தட்டிச் சென்றது ஸ்பெயின். இசைப்பிரியர்களுக்கு இது கொண்டாட்டம் நிறைந்த ஆண்டு. டெய்லர் ஸ்விஃப்டின் ஏரஸ் உலக இசை விருந்து சில தினங்களுக்கு முன் கனடாவில் நிறைவானது. 5 கண்டங்களில் 149 இசை நிகழ்ச்சிகளை நடத்தி தன் வசீகர குரலால் $2.78 பில்லியன் வசூலித்தார் டெய்லர். இதுவரை எவரும் எட்டாத சாதனை அது. தென்கிழக்காசியாவில் சிங்கப்பூருக்கு மட்டும் வந்து சிறப்பித்தார். எங்கும் இசை வெள்ளத்தில் மக்கள் மிதந்தனர். இன்னும் 2 வாரங்களில் புத்தாண்டு பிறந்துவிடும். வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் முன்னேற்றம்.
உலகின் பல பகுதிகளில் தொடரும் பூசல்களுக்கான தீர்வுகள், இப்படி பல எதிர்பார்ப்புகள். புலரும் புத்தாண்டில் இவை ஈடேறுமா? காலம் பதில் சொல்லும்.